அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரம், அமிர்த யோகம், சதுர்த்தி விரதம் கூடிய நாளில் இந்த சோபகிருது ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் சனியுடன் சூரியன், மீனத்தில் ராகு என இந்த மாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் இந்த மாசி மாதம். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. கும்பராசியில் உள்ள சனி பகவானுடன் சூரியன் இணைந்து பயணம் செய்ய போகின்றார். சனி பகவானும் சூரியனும் எதிர்கிரகங்கள். இந்த இரண்டு எதிர் கிரகங்களின் சேர்க்கையால் சில ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றது. சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். அதோடு அங்கு ஏற்கனவே ஜென்மசனியாக ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகின்றார் சனி பகவான். சூரியனின் புதல்வன் சனி என்றாலும் அவர் பிறந்ததிலிருந்து நிலவும் சில சர்ச்சைகளால் இருவரின் உறவு மோசமானதாக அமைந்துவிட்டது. இருந்தாலும் ஒருவர் லட்சியத்தை நிர்ணயிக்கவும் அதை செய்து முடிக்கக்கூடிய எண்ணத்தை தரக்கூடியவர் சூரியன். அதை செய்து முடிக்கக்கூடிய உந்துதலை தருபவர் செவ்வாய். ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் மனநிலை, நல்ல வேலை செய்யக்கூடிய மனநிலையை தரக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஜாதகத்தில் சாதகமாக அமைந்துவிட்டால் அவர் நல்ல வேலை, தொழில் என செய்து சிறப்பாக பொருள் ஈட்ட செய்வார். மாசி மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதம். மாசி மாதம் என்பது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்கும் மாதம். மாசி மாதத்தின் 30 நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்று போற்றப்படுகின்றது இந்த மாசி மாதம். திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாசி மக நட்சத்திர திருநாளில்தான் மாசி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி மிக மிக விசேஷம். இந்த நாளில் விரதமிருந்து வேண்டுவோருக்கும், பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வேண்டுவோருக்கும் எல்லாவித தோஷங்களில் இருந்தும் விடுபடச் செய்வார் பிள்ளையாரப்பன். மாசி மாதத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள். சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம். இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது இந்த மாசி மாதத்தில்தான். எனவே மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம். மாசி மாதத்தன்று மந்திர உபதேசம் பெறுவதும் உபநயனம் செய்வதும் சிறந்தது. ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில்தான் அவதரித்தார். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே மாசி மாதத்திலும் மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாளிலும் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். இது 3 மடங்கு பலன்களை தரும். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்கின்றோம். மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில்தான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். மாதந்தோறும் வருகின்ற ஏகாதேசியே சிறப்புமிக்கதுதான். அதே போல மாசி மாதத்தில் வருகின்ற ஏகாதேசியில் விரதம் இருப்பது மகா புண்ணியம், சகல தோஷங்களையும் போக்கும். பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேய்க்கும் நற்கதி கொடுக்கும். இரு ஏகாதேசிகள் வருவது இந்த மாசி மாதத்தில் தான். உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். அந்த துறைகளில் எடுத்துக்கொண்ட கல்வியில் மிகப்பெரிய உச்சம் தொடலாம். ஆத்மார்த்தமாக ஈடுபடுங்கள், உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மாசி 1ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 1ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 19ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 25ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாகவும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் வரை பிறந்த மேஷராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு ஜென்மகுரு நடைபெறுகின்றது. தற்சமயம் விரயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தானத்தில் சனி பகவான் அதிர்ஷ்டமான சுழற்சியில் நிற்கின்றார். எந்த விஷயமுமே
உடனடியாக நல்லபடியாக மாற வேண்டும் என்பதை இலக்காக வைத்திருக்கின்ற உங்களுக்கு இந்த மாசி மாதம் ஏகப்பட்ட மாறுதல்களை தந்து புதிய அனுகூலத்தை அடைய போகின்றீர்கள். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் ஒருவர் மட்டும் போதும் உங்கள் இமாலய கஷ்டங்கள் அனைத்தையும் சரி செய்ய போகின்றார். கேது பகவானும் ராசிநாதனான செவ்வாயும் சூரியனும் மிக பிரமாதமான அமைப்பில் வலம் வருவதால் நீங்கள் திட்டமிட்டிருப்பதை எல்லாம் எளிதாக சாதிக்க போகின்றீர்கள். குடும்பத்தை சரிவர கவனிக்க முடியாத சூழல்கள் மாறப்போகின்றது. பொருளாதார ரீதியான கஷ்டங்களும் அவஸ்தைகளும் தீரப்போகின்றது. தினசரி வருமான நிலைமை உயர்ந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளப் போகின்றீர்கள். ஆரோக்கிய சம்பந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகின்றது. திடீர் வருமானம், கமிஷன், ஆதாய வரவுகள் என்றபடி ஏற்றத்தை தரும் இந்த மாதம். நீங்கள் ஈடுபடுகின்ற காரியங்களில் வெற்றி, அனுகூலம் உண்டாக போகும். உங்கள் வாழ்க்கை துணையின் வாரிசுகளின் ஆசைகளை பூர்த்தி செய்ய போகின்றீர்கள். இந்த மாதம் தொடங்கி 15 தினங்கள் முடிவதற்குள் உங்களது எதிர்பார்ப்பிலும் முயற்சியிலும் மேன்மைகளை, பொருளாதார செழிப்புகளை அடைந்திருப்பீர்கள். இந்த மாதம் முழுவதும் பரணி நட்சத்திர அன்பர்கள் முதலிடத்திலும், அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இந்த மாதம் தொடங்கி 8வது தினம் கடந்த பிறகு திடீர் அதிர்ஷ்டக்காரர்களாகவும் வளவரப் போகின்றீர்கள். இந்த மாதம் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் சகாய மேன்மைகள் ஏற்படும். புத்திரபாக்கிய கவலையில் உள்ள இளம் தம்பதியர்களுக்கு மாபெரும் நிம்மதி காத்திருக்கின்றது. மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். அந்த இடம் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுவதால் இதுவரை எவ்வளவு முயற்சி செய்தும் முடிவடையாத தொழில் தொடர்புகள், உத்தியோக முன்னேற்றங்கள் இப்பொழுது முடிவடைந்து சந்தோஷத்தை வழங்கும். கூட்டு தொழிலில் இருந்து விலகி சுய தொழில் செய்ய எடுத்த முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதோடு 5, 8 ஆகிய இடங்களையும் பார்க்க போகிறார். உடல் நலம், குடும்பம், புகழ், ஆரோக்கியம், பூர்வ புண்ணியம், பிள்ளைகள், பூர்வீக சொத்துக்கள், ஆயுள் விருத்தி, ஆரோக்கியம் போன்றவற்றை எல்லாம் அறிந்து கொள்ளும் விதத்தில் சனி பகவான் பார்வை பதிவதால் அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஆரோக்கிய தொல்லை வரத்தான் செய்யும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். செல்வாக்கு மேலோங்கும். இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமையும். மேலும் சனியின் பார்வை 5இல் பதிவதால் பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் மற்றும் பெற்றோரின் மணிவிழா, முத்துவிழா, பவளவிழா போன்ற விழாக்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். இடமாற்றம், ஊர்மாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து மனதை மகிழ்விக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ள முன்வருவீர்கள். வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படாமல் கலகலப்பாக இருக்க விட்டு கொடுத்து செல்வது உத்தமம். மேலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சாரத்தில் தற்பொழுது சனி பகவான் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தும் சூழ்நிலை ஏற்படும். சகோதரர்களால் சில இடையூறுகள் ஏற்பட்டு அகலும். தொழில் பங்குதாரர்கள் விலகிக் கொள்வதாக சொல்லி பிரச்சனைகளை உருவாக்குவார்கள். உத்தியோகத்தில் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். தைரியக்காரகன் செவ்வாய் உங்கள் ராசிநாதனாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ஆயினும் இது போன்ற காலங்களில் மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். மேலும் 22/2/2024 முதல் ராகுசாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அரங்கேறும். திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். திடீர் முன்னேற்றம் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறும். வர்த்தகம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வரன்கள் வாசல் தேடி வரும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 12இல் சஞ்சரிக்கும் ராகுவால் விரயஸ்தானம் பலப்படுகின்றது. குடும்ப சுமை கூடும். கூடுதல் விரயங்கள் ஏற்படலாம். தசாபுக்தி பலம் பெற்றவர்களுக்கு பொருளாதாரம் திருப்தி தரும். செலவிற்கு ஏற்ற வரவு உண்டு. 6இல் கேது சஞ்சரிப்பதால் எதிரிகள் விலகுவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். யோக பலம் பெற்ற நாளில் சர்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மேலும் மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகம்தான். குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதமடைகின்றது. மாத தொடக்கம் வசந்தமாக இருக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பொருளாதார நிலை உயரும். புனித பயணம் உண்டு. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி பலன் தரும். உறவினர்களும் நண்பர்களும் உதவியாக இருப்பார்கள்.
உடல் நலத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் கடமையிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து காரியங்களில் வெற்றி பெறும் நேரம் இது. இந்த மேஷராசி பெண்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆச்சரியப்படும்படி ஆபரண சேர்க்கை உண்டு. மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்பான அனுகூலத்தை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். விவசாயிகள் உங்களது நிலபுலன்களுக்கு அருகாமையில் உள்ள நிலபுலன்களை வாங்க இருக்கின்றீர்கள். கலைஞர்களுக்கு போட்டி எதிர்ப்பு விஷயங்கள் சட்டென்று விலகப் போகின்ற மாதம் இந்த மாசி மாதம். அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிட ரீதியான சகாய அனுகூலங்களை அடையப் போகின்றீர்கள். உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் கார்த்திகை, ரோகிணி, திருவாதிரை, பூசம், பூரம், சித்திரை, சுவாதி, உத்திராடம், அவிட்டம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் பிப்ரவரி 13, 15, 17, 19, 21, 22, 25, 26, 28 மற்றும் மார்ச் 1, 2, 3, 5, 7, 11, 13. இந்த மாசி மாத வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ குரு பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்ட பின் ஸ்ரீ பத்ரகாளியை வழிபட்டு வாருங்கள். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.